இந்த நல்ல நாளிலே நாம் 3ஆம் மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. தேவன் இந்த 3ஆம் மாதத்துக்குள்ளே நம்மை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமங்களின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்கள் முற்பிதாக்களின் தேவனும் எங்கள் தேவனுமாயிருக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாதத்தின் முதல் நாளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இதில் அடங்கி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். சுயம் வெளிப்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு அல்லேலூயா. இந்த நல்ல காலையிலே யாக்கோபுக்கு கர்த்தர் பெத்தேலில் வைத்து கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தமாகும் இன்றைக்கு நாம் வாசித்து கேட்ட தேவ வார்த்தை. தன் தகப்பனாகிய ஈசாக்கு தன் மகனை அழைத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு போன யாக்கோபு ஒரு இடத்தில் வந்த பொழுது சூரியன் அஸ்தமித்தது. இந்த நல்ல காலையிலே இந்த 2024ஆம் ஆண்டு 3ஆம் மாதத்துக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற சபையை பார்த்து, விசுவாச குடும்பங்களை பார்த்து கர்த்தர் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஈசாக்கு என்கிற நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பு பிறந்த இந்த மனுஷனை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு காலத்திலே தேவனுக்காக பலி செலுத்துவதற்காக மோரியா மலைக்கு அழைத்து செல்லப்பட்டவன். விசுவாசத்தை நன்கு அறிந்தவன். தன் தகப்பனால் ஆசீர்வாதத்தை அனுபவித்தவன். இப்பொழுது தனக்கு தந்த 2 பிள்ளைகள், அதுவும் இரட்ட பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கிறதை நாம் இந்த பகுதியிலே காண முடிகிறது. இன்றைக்கு காலை வேளையிலே ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம் இந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நான் 2 வசனம் மாத்திரம் இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை உங்களுக்கு ஜெபத்தோடு எடுத்து சொல்வதற்கு இந்த காலையிலே நான் ஜெபத்தோடு உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். இந்த யாக்கோபு தன் சகோதரனையும் தன் தகப்பனையும் களவாய் திருட்டுத்தனமாய் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் அந்த மகனை ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பனாகிய ஈசாக்கை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அப்படி சூரியன் அஸ்தமித்து இரவிலே எங்கு செல்ல, எப்படி செல்ல, என்ன ஆகும் என்று தன்னுடைய லூசில அவன் படுத்து தூங்கும் பொழுது ஒரு கல்லை தலையணையாக வைத்து அவன் தூங்கின பொழுது கர்த்தர் வானத்தின் பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு ஏணியை இறக்கி, நீ ஒரு தனிமையான மனுஷன் அல்ல, உன் பட்சத்தில் உன் சகோதரனும் உன் தாயாரும் தகப்பனாரும் இல்லாவிட்டாலும் நான் உன் கூட இருக்கிறேன் என்று
அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இரவெல்லாம் காத்து அவனுக்கு தரிசனத்தை தந்து நீ தனிமையானவன் அல்ல என்று சொல்லி அவனை பார்த்து சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தை தான் இன்றைக்கு காலையிலே நாம் வாசித்து கேட்டோம். அதில் ஒன்றாவது, யாக்கோபுக்கு பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், எஸ்ரோனின் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து. இந்த மாதத்திலே இந்த நாளை தொடங்கி இருக்கிற தேவ ஜனமே, இந்த மாதத்தில் உங்க கூட ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் உங்களோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறீர்கள். இந்த மாதத்தில் நீங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ, உங்கள் தொழில் சம்பந்தமாய், உங்கள் குடும்ப சம்பந்தமாய், ஊழிய சம்பந்தமாய் என்னென்ன காரியங்களுக்கு நீங்கள் பிரயாணிக்கிறீர்களோ, உங்களுக்கு யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உங்களோடு கூட நான் இருந்து நீங்க போகிற இடத்தில் உங்களை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த காரியத்தை ஆதியாகமம் 48 அதிகாரம் 3 வசனத்திலே யாக்கோபு வயது சென்றவனாய் இருக்கும் பொழுது யாக்கோபு தன் மகனாகிய தன் செல்ல பிள்ளையான தான் அதிகமாய் 12 பிள்ளைகளிலே நேசித்த மகனாகிய யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், வயது சென்றவனாய் சொல்லுகிறார், என்னை கர்த்தர் என் தகப்பனாகிய ஈசாக்கினுடைய வீட்டிலிருந்து புறப்பட சொல்ல, எங்க அப்பன் எங்களை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, பரலோகத்தின் பரம தகப்பனாகிய தேவன் எங்களை கானானில் வைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் பின்தலைமுறையாய் இருக்கிற என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த லூஸில் வைத்து சொல்லுகிறார், அந்த பெத்தேலில் வைத்து சொல்லுகிறார், நான் உங்களை காக்கிற தேவன். இந்த மாதத்தில் உங்கள் பிரயாணங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கைகள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வழிவிலகி போகாதபடிக்கு, நீங்கள் தடுமாறி போய்விடாதபடிக்கு உங்களை காக்கிற ஒரு கர்த்தர் இந்த காலையில் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மூன்றாவதாக கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஒரு சைடுல அப்பா இவன் உள்ளத்துல வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஏசாவுக்கு வர வேண்டிய நன்மைகளை திருட்டுத்தனமாய் சம்பாதித்தவன், இருமுறை தன் சகோதரனிடத்தில் கூல கொடுத்து தன் சிரேஷ்ட புத்திர ஸ்லாக்கியத்தை வாங்கினவன். இப்போ லாபானுடைய வீட்டில் ரொம்ப ஆசீர்வாதமாயிருக்கிறான். அங்கு அவன் இருந்தால் போதும். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு தன்னை முற்றிலும் சமர்ப்பித்த பொழுது, அப்பனுடைய கீழ்ப்படிதலுக்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ லாபானுடைய வீட்டில் ஒதுங்குகிறவன் அல்ல. உங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு, உங்கள் முற்பிதாவாகிய ஈசாக்குக்கு நான் ஒரு வாக்குத்தத்த தேசத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த தேசத்திற்கு உன்னையும் திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னையும் நான் திரும்பி வர பண்ணுவேன். நீங்க எங்கெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறீர்களோ, கர்த்தருடைய பாதத்தை விட்டு தூர போகிறீர்களோ, உங்களை திரும்பி மடக்கி கொண்டு வருகிற ஒரு இளைய குமாரனுடைய சுபாவத்தில் அழைத்து வருகிற ஒரு தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அப்படியே கர்த்தர் அவனை திரும்பி வர பண்ணின ஒரு தெய்வம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த பகல் வேளையிலே உங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த ஆண்டிலே தேவ சமூகத்தை விட்டு நீங்களும் நானும் எங்கெல்லாம் தூர போனோமோ,
உங்களை திருப்பி வர பண்ணி உங்களை மந்தையில் சேர்த்து தேவனுக்காக பிரயோஜனப்படுகிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார் என்பது ஆணித்தரமாய் உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். யாக்கோபோடு முகாமுகமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். இந்த ஆண்டுல சபையை பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார், பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, நான் உங்கூட இருப்பேன். இந்த மாதத்துல ஆண்ட தொடங்க சொல்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, நான் உங்கூட இருப்பேன். நான் உன்னை ஒரு பராக்கிரமசாலியாய் இந்த ஆண்டிலே கண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தை நடத்துவதற்கு நீ ஒரு பராக்கிரமசாலி. உன் விசுவாச வாழ்க்கையில நீ ஒரு பராக்கிரமசாலி. உன் தொழிலிலே நீ ஒரு பராக்கிரமசாலி என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றி சொல்லுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி, உன்னை நான் கைவிடுகிற தெய்வம் அல்ல என்று சொன்ன பொழுது யாக்கோபு சொன்ன அடுத்த வார்த்தையை சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவு செய்கிறேன். ஆதியாகமம் 28:16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். லூஸ்ல தனக்கு காவலா இருந்தது ஒரே ஒரு காரியம், கல்லு. தன்னுடைய இரவு என்ன சம்பவிக்கும் என்று அவனுக்கு தெரியாதிருந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஸ்தலத்துல கர்த்தர் அவன் கூட இருந்தார் என்று அவனே சான்றிதழ் கொடுக்கிறான். எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த மாசத்துல என் கூட இந்த காலையில நான் விழித்திருக்க தொடங்கின பொழுது என் கூட வந்துட்டாரு? ஆமென் சொல்லுங்க. அவர் இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, எனக்கு தந்திருக்கிற ஆயுஷ் காலம் முழுவதும் என் கூட இருப்பார். அதில் இந்த மாதத்துல இந்த வாக்குத்தத்தத்தை தங்களுக்கு சொந்தமாய் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? இந்த வாக்குத்தத்தத்தின் படியே கர்த்தர் என்னை நடத்துவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில நம்ம எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை காத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. என்னை எங்க தேவ சமூகத்தை விட்டு நான் பின்னோக்கி நின்றேனோ என்னை திரும்பி வர பண்ணி அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். இந்த வாக்குத்தத்தத்தினால் இந்த மாதம் உங்களையும் என்னையும் நிரப்பட்டும் நிரப்புவார். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள் என்று மனமாற வாழ்த்தி தேவ வார்த்தைக்குள் அமர்ந்து கொள்ளுகிறேன். தேவன் இந்த திரு வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.